ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18 மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் 39. மாதாமக கிருதாம்வத்ஸ நா திருப்தோ விஷயேஷ் அகம் வயசா பவதீயேன ரம்ஸ்யே கதிபயா சமாக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். மாதா மக கிருதாம், உன் தாய்வழி பாட்டனாரான சுக்கராச்சாரியாரால் கொடுக்கப்பட்ட. வத்ச, பிரிய மகனே, நான் இல்லை, திருப்தியடைய, விஷயேஷு, விஷய சுகமான உடலுறவு வாழ்வில், அகம் நான், வயசா வயதால், பவதி என உன்னுடைய, ரம்ஸ்யே நான் சிற்றின்ப வாழ்வை, கதிபயா சில, சமா ஆண்டுகள். டிரான்ஸ்லேஷன். பிரிய மகனே, என் சிற்றின்ப இச்சைகளில் நான் இன்னும் திருப்தி அடையவில்லை. என்னிடம் உனக்கு அன்பு இருக்குமானால் உன் தாய்வழி பாட்டனாரால் கொடுக்கப்பட்ட மூப்பை நீ ஏற்றுக்கொண்டு உன் இளமையை எனக்கு கொடுத்தால் இன்னும் சில ஆண்டுகள் நான் வாழ்வை அனுபவிப்பேன். பர்பட் பை ஷில பிரபா. ஜெய் ஷில பிரபாத். இதுதான் காம இச்சையின் தன்மையாகும். ஸ்ரீமத் பகவத்கீதை 7.20 பின்வருமாறு கூறப்படுகிறது. காமைஸ் தைர் கிருதஜானாக, அதாவது ஒருவன் புலன் இன்பத்தில் அளவுக்கு அதிகமாக பற்றுக்கொள்ளும் போது அவன் உண்மையில் தன் சொந்த அறிவையே இழந்து விடுகிறான். கிருதஜானா என்னும் சொல் தன் அறிவை இழந்துவிட்ட ஒருவனை குறிக்கிறது. அதற்கு உதாரணம் இதுதான். தந்தை வெட்கமில்லாமல் தன்னுடைய மூப்பை ஏற்றுக்கொண்டு இளமையை கொடுக்கும்படி தன் மகனிடமே கேட்கிறார். உண்மையில் உலகம் முழுவதும் இத்தகைய மாயையின் கீழ்தான் உள்ளது. எனவேதான் அனைவரும் மிகவும் பித்து பிடித்த நிலையில் பிரமத்த என்று உள்ளனர் என்று கூறப்படுகிறது. நூனம் பிரமத்தக குருதே விக்ரமக. ஒருவன் கிட்டத்தட்ட பித்து பிடித்தவன் போல ஆகும்போது அவன் உடல் உறவிலும் புலன் இன்பத்திலும் ஈடுபடுகிறான். காம சுகத்தையும் புலன் இன்பத்தையும் கட்டுப்படுத்த முடியும். உடலுறவு ஆசைகள் இல்லாதவன் பூரணத்துவம் அடைகிறான். எப்படி காம சுகத்தையும் புலன் இன்பத்தையும் கட்டுப்படுத்த முடியும் என்றால், பூரண கிருஷ்ண உணர்வுள்ளவனாக ஒருவன் ஆகும்போது இது சாத்தியமாகும். யதவதி மம சேத கிருஷ்ண பாதார விந்தையே நவநவரசமேனி உத்யதம் ரந்துமாசீத். ததவதி பதநாரி சங்கமே ஸ்மர்யமானே பவதி முகவிகார சூஷ்டு நிஷ்டீவனம் ச. நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத அன்பு தொண்டில் எப்போதும் ஈடுபட்டு அவருக்குள் புது புது இன்பங்களை நான் அனுபவிப்பதால் காமசுகத்தை நான் நினைக்கும் போதெல்லாம் அந்த எண்ணத்தில் நான் காரி உமிழ்கிறேன். விருப்பமின்மையால் எனக்கு மனதில் வெறுப்பு உண்டாகிறது. இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும். ஒருவன் முழு கிருஷ்ண உணர்வினன் ஆகும்போது மட்டுமே காம இச்சைகளை நிறுத்த முடியும். இல்லையென்றால் இது மிக மிக கடினமாகும். காம இச்சைகள் இருக்கும் வரை வெவ்வேறு உயிரினங்களில் அல்லது ரூபங்களில் உடல் இன்பத்தை அனுபவிக்க ஒருவன் உடல்களை மாற்றிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். ரூபங்கள் வேறுபடக்கூடும் என்றாலும் உடலுறவு ஒன்றுதான். எனவே சர்வித சர்வனானாம். உடலுறவில் அதிகமாக பற்று கொண்டுள்ளவர்கள் சுவைத்ததையே திரும்ப திரும்ப சுவைக்கிறார்கள். அதாவது ஒரு நாயாகவும் ஒரு பன்றியாகவும் ஒரு தேவனாகவும் அல்லது வேறு ஏதாவது ஒரு பிறவியாகவும் இருந்து கொண்டு அதே காம சுகத்தை ஒருவன் அனுபவிக்கிறான். இவ்வாறாக அவன் உடல்களை தன்னுடைய காம சுகத்தின் தூண்டுதலால் மாற்றிக்கொண்டே போகிறான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18 மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் 39 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபாதாவின் விளக்க உரை நிறைவடைந்தது. ஹரி போல்.